மக்களுக்கு சேர வேண்டிய எல்லா திட்டங்களும், நலத்திட்டங்களும் சரியான முறையில கரெக்ட்டா போய் சேருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிடையவே கிடையாது. இருக்கிற எம்எல்ஏலேருந்து, எம்பிலேருந்து கீழ கவுன்சிலர் வரைக்கும் எல்லாருமே வந்து எடுத்தது போக மீதம் தான் மக்களுக்கு போகுது. திரும்ப வந்து ஆட்சி நடத்துறதுக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கடனுக்கு மேல கடன், மக்களுக்கு நல்லது செய்றோம் அப்படிங்கிற பேர்ல, நம்ம பேர்ல ஒரு சுமைய ஏத்தி வைக்கிறாங்க அரசு. அந்த கடன யாரு தீர்க்கணும் அப்படின்னா வந்து எம்எல்ஏ, எம்பி யாராச்சும் ஒருத்தவங்க வீட்ல வந்து போய் இருக்கிறத காச வந்து பறிச்சாலே போதும். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிரலாம். ஆனா, அத செய்யாம ஒவ்வொரு பள்ளிகள்லயும் சின்ன சின்ன பசங்க, நான் வந்து இந்தியாவோட கடன் அடைக்கிறேன், தமிழ்நாட்டோட கடன் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து நிதி குடுக்கறது வந்து வெட்கக்கேடா இருக்குது வந்து. இதுக்கெல்லாம் வந்து திமுக அரசு வந்து திரும்பவும் வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரணுமா அப்படிங்கிறத பாருங்க. அதிமுக, திமுக இந்த 2 கட்சிக்கு மாற்றா தான் இளைய தளபதி விஜய்